ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 56வது வசனம் கூட நான் வாசிக்க கேட்போம். தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தை யானாலும் தவறி போகவில்லை. ஆண்டவர் மோசைக்கு என்னென்னலாம் வாக்கு பண்ணினாரோ, என்னெல்லாம் சொல்லினாரோ, ஒரே ஒரு வார்த்தை கூட தவறி போகலையா. அவர் 100க்கு 100 அதை நிறைவேற்றினார். அல்லேலூயா. மோசே, நான் உன்னை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தை நான் விடுவிப்பேன். மோசே, நான் உன்னை கொண்டு அற்புத அடையாளங்களை செய்வேன். நீ செங்கடலை 2ஆ பிளப்ப. மோசே, நீ கற்பார்ந்து தண்ணீரை வழ வைப்பாய். மோசே, நீ வானத்திலிருந்து மன்னாவை ஜனங்களுக்கு கொடுப்பாய். இப்படி என்னென்னலாம் ஆண்டவர் சொன்னாரோ அவை எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். தேவ பிள்ளைல, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நான் கொண்டு போவேன்னு சொன்ன கர்த்தர், அதே போல 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் ஜனங்களை விடுவித்து அங்கே கூக்குரலை கேட்டு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு கொண்டு போனார்னாக்கா, உங்கள் வாழ்க்கையில் தெய்வ பிள்ளையில ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார், என்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார், 100க்கு 100 நிறைவேறும். அவர் ஒரு நாளும் வார்த்தைகளை தவற மாட்டார். அழகாக வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு எழுத்தின் உறுப்புக்கும் வல்லமை இருக்குங்க. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர்களுக்கு சொன்ன வார்த்தையில் ஒரு 10 வருஷம் ஆயிருக்கலாம், காலதாமதங்கள்லாம் இருக்கலாம். பயப்படாதீங்க, அவர் நிச்சயமாக அதை நிறைவேற்ற உண்மையில் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து வேதத்தில் வாசிப்பீங்கன்னா, யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 45வது வசனங்கள் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. பாருங்க, ஒரு ஸ்டெப் அழகா மேலே போகி இங்க ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்றான். பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கு எல்லாம் நிறைவேறிட்டான். ஒரு வார்த்தை கூட தவறி போகல, எல்லாம் நிறைவேறிற்று. தேவ பிள்ளைகளே, அன்னைக்கு ஆண்டவர் மோசைக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம், இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் 100க்கு 100 நிறைவேற்றுவார்னா, உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. என்ன வாக்கு தத்தங்களை கர்த்தங்களுக்கு கொடுத்திருக்கிறார், என்ன வார்த்தைகளை கர்த்தங்களுக்கு சொல்லியிருக்கிறார், அது 100க்கு 100 நிறைவேறும். நீங்கள் ஜெபித்ததுக்கு நீங்கள் வேண்டுகிறதற்கு நிச்சயம் பதில் வரும். சங்கீதலின் புஸ்தகம் 132ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் கூட இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிடுவார்னா, உங்களுக்கு உண்மையாய் ஆணையிட்டு இருக்கிறார். பயப்படாதீங்க தேவ பிள்ளைகள், அவர் தவற மாட்டார். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். நான் விசுவாசிக்கிறேன், நீ எதை எதிர்பார்த்துருக்கிறீங்களோ சீக்கிரத்தில் அவருடைய நேரத்தில் அவர் அழகாக நேர்த்தியாக செய்து முடிப்பார். அவர் வார்த்தை தரையில் விடாது, அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற கர்த்தர். உங்கள் வாழ்க்கையிலும் எதை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணார், எதை ஆணையிட்டாரோ அதை நிறைவேற்றுவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுவோம், துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம்ப்பா. நீர் தவறாத கர்த்தர். ஆண்டவரே, உங்கள் வார்த்தையானால ஒரு வார்த்தை கூட தவறாது. ஆண்டவரே, யாருக்கு என்னென்ன வாக்கு சத்தங்கள், என்னென்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள், ஆண்டவரே, என்னெல்லாம் நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறோம், அது 100க்கு 100 எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக செய்து முடிப்பீராக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நீங்கள் செஞ்சிட்டீங்க, அதற்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கொடுத்துட்டீங்க, அதற்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க, அதற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பு கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஜெபக்கேளும் பிதாவே. ஆமென். அவர் தவற மாட்டார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.